ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணையை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வானதி வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு. இவ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, பொங்கல் கும்பிட கூட இங்கே இல்லை, அவங்க வீட்டுக்கு போகிறா, இவ மதிக்க மாட்றா, ஊரெல்லாம் இவளை தப்பாக சொல்லும், இவங்க 2 பேர் பேசுகிறதன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேலும் ஊர் உன்னையும் பாண்டியனையும் பார்த்து தப்பாக பேசக்கூடாது, அதனால வந்து அந்த பையனை வந்து பொண்ணு கேட்க சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு அதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வானதிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அவ்வளோ சூப்பராக பொங்கல் கொண்டாடுறாங்க அந்த வீட்டில். அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சந்தோஷமாக, பாண்டியன், பல்லவன், சேரன், அவங்க மாமனாருன்ற மாதிரி எல்லாருமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சந்தோஷமாக, ஒரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அரிசி கழுவுற அந்த விஷயமா இருக்கட்டும், பொங்கல் வைக்கும் போது பால் ஊற்றுற அந்த தருணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சூரியனை பார்த்து சாமி கும்பிட்ற அந்த தருணமாகட்டும்ன்ற மாதிரி சீன் பை சீன் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை கெடுக்கிற மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அதுதாங்க வானதி. வந்து மூஞ்ச கடுக்கடுக்கடுனே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. நிலா வந்து வானதிக்கிட்ட வாங்க, உள்ளே வாங்க, பொங்கல் பிஸியில் உங்களை நம்ம கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட வானதி அப்படியே மூஞ்ச உருன்னே வச்சுக்கிட்டு வரேன், உள்ளே வாங்கன்னு கூட நிலா கூப்பிடுவாங்க, வரேன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே வருவாங்க. இதில் வந்து வரேன் இவனுக்கு ரொம்ப, ஆனால் பாண்டியனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த பொங்கல் வைக்கும் போது செல்ஃபி எடுக்கிறது, வானதி வந்து எல்லாரையும் கூப்பிடுறது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த பொங்கல் விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ வராத வரைக்கும் அந்த பொங்கல் விஷயம் சூப்பராக போயிட்டுருக்கும். இவ வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் மூஞ்ச காமிச்சிக்கிட்டு அதை பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து இவ வர்றது வர சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கல, வானதி வர்றது வர. அப்போ சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து யாரையும் சந்தோஷமாக அங்கே இருக்கிற மாதிரியே காமிக்கல. இவனை மட்டும்தான் காமிக்கிறாங்க. பாண்டியன் மட்டும்தான் முகம் ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான் அந்த சீன் போயிட்டுருக்கு. இது இப்போவே இவ்வளோ கடுக்கடுன்னு அவகிட்ட நிலா கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறா. அவன் நல்லா பேசினாலும் வானதி சரியாகவே பேச மாட்டேங்குது. இந்த கல்யாணத்துக்கு இதனால தான் வந்து பாண்டியன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறான் போல். இவ வந்து ஏதாவது பண்ணிடுவா, ஏதாவது யாரையாவது பேசி வச்சுருவான்னா அவர் பயப்படுறாரு போல். பார்க்கலாம் இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை இவர் ஒத்துக்குவாரா, இல்லை அவங்க அண்ணனுங்களுக்காக இதை வேணாம் சொல்லி கொஞ்சம் தள்ளி போடுவாரா, இல்லை இவளால் அன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைப்பாரா என்னன்னு பார்க்கலாம். வானதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.